விஜய் தொலைக்காட்சியில் பொன்னி சீரியல் மூலயமா மக்களிடையே ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி அவர்கள். இவங்களும் வெற்றியும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பொண்ணு நல்லா நடிச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க விடல போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் உலா வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி கிட்ட கேட்கப்பட்டதுக்கு வைஷ்ணவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக பொன்னி சீரியல் பண்ணக்குள்ளேயே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நான் மெட் பண்ணேன். அதனால் காலில் லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சு. அது எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நான் நின்னாலே கால் ரொம்ப வீங்கிடும். ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜில் இருந்தது இப்படியே போச்சுன்னா 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சர்ஜரி தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணால் 6 மாதமாவது நான் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும். எனக்கு எப்படின்னா அது இப்படி ஏந்திரிச்சு ஒரு 3 ஸ்டெப்ஸ் கூட என்னால் வைக்க முடியாது. நான் ஒரு ஸ்டிக்கோ வாக்கரோ இல்லை நான் வீல் சேர்லேயோ தான் நான் என்னால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் நான் அப்படியே இருந்ததாலேயே எனக்கு வெயிட் கெயினும் ஆயிடுச்சு. ஏன்னா என்னால் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியல, எதுவுமே ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல. அதனால் வெயிட் கெயின் ஆனதால் ஹார்மோனல் சேஞ்சஸும் நிறையா வந்துச்சு. ஸோ அதனால் நான் டிசைட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தை பார்த்துப்போம். அதனால தான் பொன்னி சீரியல் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணுன்னா நம்ம ஹெல்த்தை நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ என்னுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கும் கல்யாணத்திற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.